சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and important part in 9th standard English memory poem, The Comet, which was written by Norman Littleford. இன்னைக்கு நம்ம நார்மன் லிட்டில்ஃபோர்ட் அவர்களால் எழுதப்பட்ட மெமரி போயம் தி காமெட் அப்படின்ற மெமரி போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த மெமரி போயமில் பார்த்தீங்கன்னா மெமரி போயம் அண்ட் ஆல்சோ இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்க போகலாம். லுக் அட் தட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த போயம் எழுதின இந்த போயம் ஃபுல்லாக பார்க்கறதுனால இந்த போயம் எழுதின போயம் ஆத்தர் தட் மீன்ஸ் நார்மன் லிட்டில்ஃபோர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லுக் அட் தட். அபவுட் த ஆத்தர், நார்மன் லிட்டில்ஃபோர்ட் வாஸ் அன் அமெரிக்கன் poet born in Maryland, USA. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் போயட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யூஎஸ்ஏல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவர். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர். அவரோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அவரோட போயட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போயம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் பற்றியும் லைஃப் பற்றி தான் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ் போயம் ஆர் சிம்பிள் பட் டீப் இன் தாட் அண்ட் ப்ரோவோக் த ரீடர்ஸ் டு அப்சர்வ் த ஐடியா பியாண்ட் த யூஸ்வல். தட் மீன்ஸ் என்னன்னா அவரோட போயம் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த போயமை படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பியூட்டி வந்து சிம்பிளாக கொடுத்துருப்பாரு. ஸோ அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க் வாஸ் த காமெட். ஸோ அவரோட போயமில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான போயம் த காமெட். த காமெட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா வால் நட்சத்திரம் சொல்லுவோம். ஸோ இந்த வால் நட்சத்திரம் வந்து எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னு ஃபுல் போயமில் வந்து கொடுத்துருப்பாரு. வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த போயம் பார்த்தீங்கன்னா we have the சிக்ஸ் ஸ்டான்ஸாஸ் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ 24 லைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால we have the 4 lines. Look at that. Rampaging through the heavens. That means rampaging அப்படின்னா ரொம்ப ஸ்பீட் மிக வேகமாக அந்த காமெட் வந்து பார்த்தீங்கன்னா மிக வேகமாக த்ரூனா அதன் வழியா the heavens அப்படின்னா வந்து சொர்க்கத்திலிருந்து வந்து ஸ்கைலேருந்து ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்கு அந்த காமெட். நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பகல் இரவு பகல் எந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாது. அதோட பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்குது. எங்கே இருந்துன்னா ஹெவன்ஸ் தட் மீன்ஸ் ஸ்கைல இருந்து. ஸோ தேர்ட் லைன் பாருங்க. எ ஸ்பெக்டக்கல் ஆஃப் எ லைஃப் டைம். ஸ்பெக்டக்கல்ஸ்னா வியூ பார்த்தீங்கன்னா அதோட காட்சி பார்க்குறதுனா லைஃப் நம்மளோட வாழ்நாளில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காட்சியாக இருக்கும். எ ஸ்பெக்டக்கல் ஆஃப் எ லைஃப் டைம். தட் இஸ் அது என்ன சொல்லுறதுனா ஃபோர்த் லைன் பாருங்க. எ காமெட் இன் ஃபுல் பிளைட். அதுதான் அந்த வால் நட்சத்திரம் வந்து முழுசாக பார்க்கறதுக்கான ஒரு அற்புதமான காட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டென்ஸில் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காருன்னா ராம்பேஜிங் அப்படின்ற வேர்டோட மீனிங் வந்து ஸ்பீட். மிக வேகமாக ரொம்ப வெறித்தனமாக ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ரொம்ப ஸ்பீடாக வந்து ரேம்பேஜிங் சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ காமெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரம் சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ எவன் ஸ்கைலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெட் வால் நட்சத்திரம் வருது. எப்படி வருதுன்னா ரொம்ப ரொம்ப வேகமாக வருது. லைஃப் டைமில் நம்ம ஒரே ஒரு டைம் தான் பார்க்க முடியுன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணி ஸ்பெக்டக்கல் ஆஃப் எ லைஃப் டைம் சொல்கிறாங்க. காமெட் இன் ஃபுல் பிளேட் வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக புரிஞ்சிருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் வந்து அகைன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாக வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணும்போது லுக் அட் தட். Again பாருங்க. rampaging through the heavens never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full plate. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம்ஸால் அந்த பர்டிகுலர் காமெட் எங்கேருந்து வருது அப்படின்றது தான் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வேகமாக பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். லுக் அட் தட். செகண்ட் ஸ்டான்ஸாக பாருங்க. ஃபாஸ்டர் தென் எ சீட்டா. தட் மீன்ஸ் வந்து அப்படி வர்ற அந்த காமெட் அந்த வால் நட்சத்திரம் எதை விட ரொம்ப வேகமாக வருது. சீட்டான்னு சொல்லலாம். அந்த சீட்டாவை விட ரொம்ப வேகமாக வருது. with a tails that miles long. that means அதோட அந்த வால் பகுதி வந்து எப்படி இருக்குன்னா மைல் பார்த்தீங்கன்னா மைல்ன்றதுன்னா கிலோமீட்டரை விட ரொம்ப அதிகமான தூரம் சொல்லுவாங்க. அப்போ மோர் தென் 1 கிலோமீட்டரை விட அதோட வால் பகுதி நீண்டுகிட்டே இருக்கும். அவ்வளோ வேகமாக வருது. அண்ட் ஆல்சோ பிக்கர் தென் எ மவுண்டைன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா பிக்கர் மவுண்டைனை விட ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா வால் நட்சத்திரன்றது அது மாதிரி தான். பிக்கர் தென் எ மவுண்டைன். லுக் அட் த ஃபோர்த் லைன். ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். தட் மீன்ஸ் வந்து அது பார்க்க எப்படி இருக்கு ரொம்ப வலிமையாக இருக்குது. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்குது. ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ண. ஸோ இந்த பர்டிகுலர் செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பீட் ஆஃப் த காமெட் வந்து எதோட கம்பேர் டு த சீட்டாவோட கம்பேர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்ன்றது எதை இண்டிகேட் பண்ண காமெட். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொன்னாங்க காமெட் வந்து ரொம்ப வேகமாக ஸ்கைலேருந்து வந்துட்டு இருக்கு. அப்படி அதுதான் இண்டிகேட் பண்ண. செகண்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படி வர்ற காமெட் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டாவோட ரொம்ப வேகமாக ஓடுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வருது. அண்ட் ஆல்சோ மவுண்டைனை விட ரொம்ப ரொம்ப பெருசானது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ அதோட பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ண. வாங்க இந்த ஸ்டான்ஸை அகைன் பாருங்க. லுக் அட் தட். செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்க. லுக் அட் தட். ஃபாஸ்டர் தேன் எ சீட்டா வித் எ டெய்ல்
that miles long, bigger than a mountain, so powerful and strong. இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் காமெட்டோட ஐ மீன் குணாதிசயத்தோட இண்டிகேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட பவர் அண்ட் ஸ்ட்ராங் வந்து இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டென்ஸ் பாருங்க. தேர்ட் ஸ்டென்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. the outer ice is melting. that means meltingனா உருகுது. that means அந்த வெளிப்புற பகுதியெல்லாம் உருகுதான். ஏன்னா அது வர்ற வேகம் அதோட பார்த்தீங்கன்னா அது கேரக்டரிஸ்டிக்னால the outer ice is melting, causing vapor from the force. that means அது வேகமாக வருதுன்னா வேப்பர்னா நம்ம என்ன சொல்றோம், நீராவி ஐ மீன் ஆவியாகி வெளியில் வரதுனால அது பார்த்தா உருகி வெளியில் வந்துட்டு இருக்கான். அவ்வளோ வேகமாக தான் காசிங்னா அந்த ரீசன்னால. லுக் அட் த தேர்ட் லைன் இன் திஸ் ஸ்டான்ஸா. அண்ட் லீவ்ஸ் எ ட்ரைல் பிகைண்ட் இட். இந்த ட்ரைல் ஒரு பாதை உருவாக்கிட்டான். பிகைன்னா பின்னால் எப்படி அது விட்டுட்டு ஒரு பாதை. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ராக்கெட் போகும்போது அதோட புகை மண்டலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால் நட்சத்திரம் அந்த காமெட் வரும்போது பின்னால் வந்து ஒரு பாதை உருவாக்கிட்டு தான். ஆஸ் இட் ட்ராவல்ஸ் ஆன் இட்ஸ் கோர்ஸ், தட் மீன்ஸ் அதோட பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஸோ எங்கே வந்து பூமியை நோக்கி தான் வந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸ் என்ன சொன்னால் மெல்டிங்னா உருகுதம்னு சொல்லலாம், வேப்பர்னா நீராவின்னு சொல்கிறதா, ட்ரைல் என்று பாதை ஐ மீன் பாதையை சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்லுவாங்க, அந்த ரேம்பேஜிங் ஐ மீன் ஸ்கைலேருந்து அந்த காமெட் வந்து வேகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸ் அர்த்தம். செகண்ட் ஸ்டான்ஸ் என்ன இண்டிகேட் பண்ண ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. அந்த பர்டிகுலர் காமெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா சீட்டாவோட ரொம்ப வேகமாக வருது, மவுண்டனோட ரொம்ப பெருசு. தேர்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறேன்னா, அப்படி வர்ற காமெட் ரொம்ப வேகமாக வருதுனால அது அவுட்டர் பார்ட்டில் வந்து மெல்டிங் உருகிட்டே வருது. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வரும்போது அது மட்டும் இல்லாத அது உருகி நீராவியாக வர்றதுனால பின்னால் போல புகை மண்டலமாக அது ஒரு பாதை உருவாக்குனா இந்த தேர்ட் ஸ்டான்ஸா. ஸோ இந்த தேர்ட் ஸ்டான்ஸா கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். லுக் அட் தட். எகைன் நம்ம பண்ண இந்த தேர்ட் ஸ்டான்ஸா ரீகால் பண்ணுவோம். லுக் அட் தட். The outer ice is melting. melting என்ன சொன்னா உருகுதல். causing vapor from the force னா அந்த வேகத்தினால. and leaves a trail behind it as it travels on its course. ஸோ இந்த தேர்ட் ஸ்டான்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னு புரியும் நினைக்கிறேன். ஸோ அதோட வேகத்தினால அதோட இண்டிகேஷன் என்ன ஆகுன்றா இதில் வந்து பர்டிகுலராக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். லுக் அட் தட். நெக்ஸ்ட் என்ன ஃபோர்த் ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம். ஃபோர்த் ஸ்டான்ஸாக பாருங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸில் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்கன்னா, லுக் அட் தட் அகைன். இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு எர்த், தட் மீன்ஸ் வந்து அப்படி வர்ற அந்த பர்டிகுலரான வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதை நோக்கி வந்துட்டு இருக்கு, பூமியை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ எதை நோக்கி டூ க்ளோஸ் டு த எர்த், பூமியை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அப்படி வந்ததுனால வந்து என்ன நடக்குதுன்னா, லுக் அட் தட். த அட்மாஸ்பியர் வில் ஷேக். அப்படின்னா இந்த நம்ம வளிமண்டல பகுதி வந்து ஷேக் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் ஒரு அதிர்ச்சி அடையுது. நெக்ஸ்ட் வித் ஷாக் வேவ் ரீச்சிங் டு த கிரவுண்ட். தட் மீன்ஸ் அந்த அதிர்ச்சி அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஃபுல்லாக பரவுதான். தட் மீன்ஸ் அந்த நம்ம வசிக்கிற இடத்துல ஃபுல்லாக பரவுது. காசிங் த லேண்ட் டு குவாக். தட் மீன் எர்த்துக்காங்க. அதனால் வந்து நிலநடுக்கமே வருதான். ஐ மீன் பார்த்தீங்கன்னா அந்த காமெட் அந்த வால் நட்சத்திர பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இடம் பட்டுச்சுன்னா என்ன நடக்கும், அட்மாஸ்பியர் வில் ஷேக் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்காக் நிலநடுக்கமே வரும் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸில் என்னன்னா ஷாக் வேவ்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அலைகளாகும், எர்த்துக்காக் வந்து நிலநடுக்கம் நம்ம தெரியும். ஸோ இந்த பர்டிகுலரான ஸ்டான்ஸை பூமிக்குள்ளே வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கீங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்க்கலாம். லுக் அட் தட். again the fourth stanza just recall பண்ண. look at that. if one should come too close to earth, the atmosphere will shake with a shock wave reaching to the ground, causing the land to the earthquake. that means quake. so இந்த பார்ட்ல பூமிக்கு வந்தா என்ன நடக்குன்றதை இண்டிகேட் பண்ணிருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். look at the fifth stanza பாருங்க. scientists say the chemicals. இதுல வந்து அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க என்ன வந்து சயின்டிஸ்ட் சொன்னா say the chemicals ஐ மீன் அதுல வர்ற கெமிக்கல் பார்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த dust they leave behind. அப்படி அதுல வர்ற அந்த கெமிக்கல் பார்ட் அண்ட் ஆல்சோ அதுல வந்து டஸ்ட் பார்ட்டிகல். டஸ்ட் என்ன சொன்னா அந்த தூசி துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா பிகைன் அது பின்னால வர்ற தூசி துகள்னால could have started life on the earth. அந்த தூசி துகள்கள்னால தான் இந்த பூமியில வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் உருவாகி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச் பண்றாங்களா. ஐ மீன் பண்ண ஒரு தட் மீன்ஸ் அசம்ஷன் பண்றாங்க. which resulted in mankind. அப்படிதான் மனிதர்கள் உருவாகி இருக்கலாம். அப்படி மனிதர்கள் உருவாகி அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஸோ அவங்க இளமை பருவம் முதுகு பருவம் போய் முடிஞ்சிருக்குன்ற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்ஸை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஐ மீன் அந்த காமெட் வருது இல்லையா, அந்த காமெட் பின்னால் வர அந்த மெல்டிங்னால அந்த உருகி வெளியில் வர அந்த ஆவி பகுதியினால் ஏற்படுற அந்த தூசி பகுதியினால தான் ஸோ மனிதர்கள் உருவாயிருக்கலாம் அப்படியும் உருவாக்கலாம்ன்ற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால இண்டிகேட் பண்ணுறாங்க. இதில் இப்போ பிகைன்னா பின்னால் தானே டஸ்ட்டும் தூசி தான். ஸோ தூசியிலிருந்து உருவாயிருக்கலாம்ன்ற மாதிரி இண்டிகேட் பண்ணுறாங்க. வாங்க இந்த ஸ்டான்ஸாவை எகைன் பார்க்கலாம். லுக் அட் தட். ஃபிஃப்த் ஸ்டான்ஸா பாருங்க. சயின்டிஸ்ட் சே த கெமிக்கல்ஸ் இன் த டஸ்ட் தே லீவ் பிகைன். பிகைன்னா பின்னால் சொல்லுவாங்க. could have started the life on the earth. இதனால நடந்திருக்கலாம், உயிரினங்கள் வந்து பூமியில் உருவாயிருக்கலாம். which resulted in mankind. so that's the end of the fifth stanza. fifth stanza அந்த டஸ்ட் பார்ட்டிகளால் வந்து பூமியில் உயிரினங்கள் உருவாயிருக்கலாம்ன்ற மாதிரி பாயிண்ட் வந்து இண்டிகேட் பண்ணி சொல்கிறார். வாங்க நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டான்ஸா பார்க்க போகிறோம். லுக் அட் த ஃபைனல் ஸ்டான்ஸா பாருங்க. லுக் அட் த சிக்ஸ்த் ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா
ஐ cannot say if this is true. அவர் சொல்றார் போயிட்டு தான் இல்லை ஐன்ற இண்டிகேட் என்ன சொன்னால் இது உண்மையாக இருக்காது, இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணி தான் சொல்கிறேன். இட் cannot be a true. இது வந்து உண்மையாக இருக்காது. ஐ do not have the right. அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வந்து உரிமையும் கிடையாது. ஏன்னா உயிரினங்கள் பூமியில் எப்படி உருவாச்சுன்றது யாராலுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதாவது ஐ do not have the right. எனக்கு அப்படியான வந்து ஒரு உரிமையும் கிடையாது. பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டக்கல். ஆனால் இருந்தாலும் எனக்கு தெரியும். பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டக்கல் தேன் ஏ காமெட் இன் ஃபுல் பிளேட். ஆனால் ஒரு அற்புதமான ஒரு கண்கவர் காட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால் நட்சத்திரம் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸர் என்ன சொல்கிறாங்க, இதை ஃபிஃப்த் ஸ்டான்ஸாகவும் சிக்ஸ்த் ஸ்டான்ஸாக கம்பேர் பண்ணி ஃபிஃப்த் ஸ்டான்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதை டஸ்ட் பார்ட்டிகளால் அந்த பூமியில் உயிரினங்கள் உருவாகிருக்கலாம்ன்ற மாதிரி இண்டிகேட் பண்ண. ஆனால் அது உண்மையாக இருக்காது. நான் அதுக்கு வந்து உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் என்ன தான் நம்ம இதை சொன்னாலும் காமெட் பற்றி சொன்னாலும் அந்த காமெட்டோட வந்து அழகாக பார்க்கறது மிகவும் அற்புதமாக இருக்கும். அதாவது ஸ்பெக்டக்கல் நான் கண்கவர் காட்சியாக இருக்கும். காமெட்ன்றது வால் நட்சத்திரம் பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்குன்றது தான். ஐ மீன் நான் ஃபஸ்ட்டே சொல்லுங்க, இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லிட்டில் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எதை இண்டிகேட் பண்ணி சொல்கிறாரோ அவர் நேச்சர் பாயிண்ட் லைஃப் இண்டிகேட் பண்ணி நேச்சர் பாயிண்ட் தான் இதில் வந்து இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பியூட்டி ஆஃப் த நேச்சர் தான். ஆக்சுவலாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் லைன் சொல்லணும்னா எப்பவுமே நமக்கு நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிஸ்ட்ரியாக தான் நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இயற்கைக்கு வந்து எப்போன்றதை நம்மளால் வந்து இயற்கை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ அது ஒரு அழகு தான். நேச்சர் இஸ் ஆல்வேஸ் பியூட்டி தான். ஸோ அதை நம்ம அந்த அழகை ரசிக்கிற என்னதான் மனிதர்களுக்கு இருக்கணுன்றது தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபுல் போயம்ல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. வாங்க எகைன் இந்த சென்ஸ் அப்போ லுக் அட் தட். ஐ cannot say if this is true. I do not have the right, but I know no better spectacle than a comet in full flight. So இந்த full poem புரிஞ்சிருக்கும். வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண, இந்த full poem வந்து பாரு 6 stanza இருக்கு. அந்த 6 stanza ஃபுல்லா வந்து நம்ம ஜஸ்ட் ரிவைஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் 3 stanza பார்ப்போம். ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 stanza. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் stanza பாருங்க, the cometல rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in ஃபுல் ஃப்ளைட். இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்த்தோம். இந்த கேட்டகரியில் பார்த்தா செகண்ட் ஸ்டான்ஸா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்க, ஃபாஸ்டர் தென் எ சீட்டா வித் எ டைல் தட் ஸ்மெயில்ஸ் லாங், பிக்கர் தென் எ மவுண்டைன், ஸோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங் தான் செகண்ட் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டில் இருக்க தேர்ட் ஸ்டான்ஸ் என்ன பார்த்தோம், த அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங் காசிங் வேப்பர் ஃப்ரம் த ஃபோர்ஸ் and leaves a trail behind it as it travels on its course. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைட் பார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்ஸாக பார்த்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிமைனிங் 3 ஸ்டான்ஸாக பார்க்கலாம். லுக் அட் த ஃபோர்த் ஸ்டான்ஸாக பாருங்க. லுக் அட் த ஃபோர்த் ஸ்டான்ஸா இந்த poem comet. If one should come too close to earth, the atmosphere will shake. Atmosphere will shake with shock wave reaching to the ground, causing the land to the earthquake. இதில் வந்து பார்த்து ஃபோர்த் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் பார்த்து ஃபிஃப்த் ஸ்டான்ஸா பாருங்க. Scientists say the chemicals in the dust they leave behind could have started life on the earth which resulted in mankind. ஸோ இது ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. வாங்க நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஃபைனல் ஸ்டான்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்போ நமக்கு? ஃபைனல் ஸ்டான்ஸ் என்ன சொன்னால், I cannot say if this is true. I do not have the right, but I know no better spectacle than a comet in full flight. ஸோ சிங்கிள் லைன் சொன்னால் நேச்சர் எப்பவுமே ஒரு மிஸ்ட்ரி தான். நம்ம வந்து பார்த்தா ஊகிக்க முடியாத அளவு வந்து பார்த்தா அற்புதங்கள் நிறைந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர். அந்த அழகை ரசிக்க செய்யணுன்றதுக்காக தான் இந்த போயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து மெமரி போயமாக கொடுத்துருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஒவ்வொரு போயம் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் ரீகால் பண்ண பாருங்க. ஒவ்வொரு போயம் எந்த போயம் நம்ம லேர்ன் பண்ணாலும் அந்த போயம் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு கேட்டகரியுமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா தமிழ் என்ன சொல்லுவோம், தமிழ் நயங்களில் தமிழ் அணிநயங்கள் சொல்லுவோம். தமிழில் அது அணிநயங்கள் எதுகை, மோனை, இயல்பு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லலாம். ஸோ எதுகைனா என்ன சொல்லணும், இரண்டாவது எழுத்து ஒன்று சொல்லணும். மோனைனா முதல் எழுத்து ஒன்று சொல்லணும். இயல்புனா கடைசினா. ஸோ இது எல்லாமே தமிழில் கம்பேர் பண்ணி அதே தான் இங்கிலீஷ்லையும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா அலிட்ரேஷன், அனபோரா, சிமிலி, மெட்டாபார், ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம். ஸோ இது எல்லாமே இதில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் லெவல், காலேஜ் லெவல், நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த போயமில் பர்டிகுலர் ஐ மீன் இந்த காமெட் இந்த போயமில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னு பார்க்க. இதில் 9 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கம்பேர். ஃபர்ஸ்ட் பார்த்தா ரைமிங் வேர்ட். எல்லா போயம்லையும் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த போயம்லையும் ரைமிங் வேர்ட். த நெக்ஸ்ட் ரைம் ஸ்கீம், த நெக்ஸ்ட் அலிட்ரேஷன், த நெக்ஸ்ட் அனஃபோரா, த நெக்ஸ்ட் assonance, the next simile, the next metaphor, the next personification,
த நெக்ஸ்ட் ஹைபர்போலி. ஸோ இந்த 9 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே இந்த ஃபைமில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், கண்டிப்பாக நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி லுக் அட் தட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் என்ன? ரைமிங் வேர்ட்ஸ் இஸ் நத்திங் பட் சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் இன் மீனிங். அதாவது ரைமிங் வேர்ட்ஸ்னா ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ் கொடுத்தானா அது ஒவ்வொரு லைனும் எண்ட் ஆஃப் த லைனில் இருக்க வேர்ட்ஸ் மட்டும் தனியாக எடுக்கணும். அப்படி எண்ட் ஆஃப் த லைனில் இருக்க வேர்ட்ஸை தனியாக எடுத்து அந்த சவுண்ட்ஸ் அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணும்போது சேம் சவுண்டாக வருது. ஐ மீன் சவுண்ட் சேமாக இருக்கணும், மீனிங் டிஃப்ரெண்டாக. லுக் அட் த ஸ்டான்ஸ். இந்த ஸ்டான்ஸா பாருங்க. rampaging through the heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. இதில் ஒரே மாதிரி சவுண்ட் ஹெவன்ஸ் நைட் லைட் டைம் ஃப்ளைட் கம்பேர் பண்ணும்போது சேம் சவுண்ட் எப்படி இருக்கும்? நைட் ஃப்ளைட். நைட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃப்ளைட் சேம் சவுண்ட். ஆனால் மீனிங் கம்பேர் பண்ண நைட்டுன்றது வேறு மீனிங், ஃப்ளைட்ன்றது வேறு மீனிங். அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ரைமிங் வேர்ட்ஸ் என்ன? பேர் ஆஃப் ரைமிங் வேர்ட்னா நைட் ஃப்ளைட். ஸோ ரைமிங் வேர்ட் இஸ் நத்திங் பட் ரைமிங் வேர்ட்னா சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் மீனிங். அதாவது சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும், மீனிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வந்து ரைமிங் வேர்ட். ஸோ தீஸ் ஆல் த ரைமிங் வேர்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸா. வாங்க நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். லுக் அட் த நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போயம்ல ரைம் ஸ்கீம். ஸோ ரைம் ஸ்கீமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ரைம் ஸ்கீம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ பேட்டர்ன் ஆஃப் சவுண்ட் தட் ரிப்பீட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் லைன் ஆஃப் எ போயம். தட் மீன்ஸ் ஒரு 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 4 லைன்ஸில் ஒவ்வொரு லைன்லையும் முடிஞ்சிருக்க கடைசியாக முடிஞ்சிருப்பது தான் அந்த வேர்ட்ஸ் மட்டும் தனியாக எடுக்கிறோம். ஸோ அந்த வேர்ட்ஸ் எடுத்து அதில் வந்து ஒவ்வொரு சவுண்ட் இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ இந்த பர்டிகுலர் போயமில் இருக்க நம்ம ரைம் ஸ்கீம் கம்பேர் பண்ணி லுக் அட் தட். ஃபாஸ்டர் தென் எ சீட்டா வித் எ டெய்ல்ஸ் தட் ஸ்மைல்ஸ் லாங், bigger than a mountain, so powerful and strong. இதில் இருக்கிற வேர்ட்ஸ் என்னென்னா அந்த எண்ட் ஆஃப் த ஒவ்வொரு லைன்லையும் முடிகிற எண்ட் ஆஃப் த வேர்டு தனியாக எடுக்கிறேன். என்னென்னா சீட்டா, லாங், மவுண்டைன், ஸ்ட்ராங். ஃபஸ்ட்டு எல்லா ரைம் ஸ்கீமே ஸ்டார்டிங் என்ன தான் போடும்? ஏ தான். எல்லா ரைம் ஸ்கீம் ஸ்டார்டிங் ஏ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லாங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிற வேர்டும் ஃபஸ்ட்டுக்கு வேர்டு ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள், ஒரே மாதிரி வருது. அப்புறம் சீட்டா லாங் ரெண்டு வெவ்வேறு சவுண்ட். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ண? பி தான். நெக்ஸ்ட் வந்து இப்போ தேர்ட் வேர்டு மவுண்டைன். அப்போ மவுண்டைன் லாங் ஒரே சவுண்டாக வெவ்வேறு. அப்போ மவுண்டைன்ற வேர்டு முன்னால் இருக்க 2 வேர்டு எதோடையுமே மேட்ச் ஆகலை. ஐ மீன் சீட்டாவோடையும் மேட்ச் ஆகலை, லாங்கோடையும் மேட்ச் ஆகலை. அப்போ எதோடையும் மேட்ச் ஆகலாம், அது சி தான். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சொல்கிறோம். ஸ்ட்ராங் ஃபோர்த் வேர்டு எதோட மேட்ச் ஆகுது? லாங்கோட மேட்ச். அப்போ லாங் என்ன போட்டிருக்கோம்? பி தான். புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொரு வேர்டும் ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்டான்ஸாக இருக்க எண்ட் ஆஃப் த லைனில் இருக்க வேர்டு மட்டும் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு எல்லா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைம்ஸ்க்கு ஃபஸ்ட் வேர்டு ஸ்டார்டிங் ஏ தான். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் வேர்டு செகண்ட் வேர்டு மேட்ச் ஆச்சுன்னா அதே போடலாம். செகண்ட் வேர்டு தேர்ட் வேர்டு மேட்ச் ஆச்சுன்னா சேம் போடலாம். வெவ்வேறு அந்த பி போடுறோம். இந்த பர்டிகுலர் 4 லைன்ஸ் இருக்க ஃபிகர் ஐ மீன் ரைம் ஸ்கீம் என்ன பண்ணால் ஏபிசிபி. ஏன்னா சீட்டா ஏ, லாங்ன்றது பி, மவுண்டைன் வந்து வேற சொல் சி, ஆனால் ஸ்ட்ராங்ன்றது இதோட மேட்ச் ஆகுது, லாங்கோட மேட்ச். அப்போ ஏபி சிபின்றது இந்த ரைம் ஸ்கீம். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அலிட்ரேஷன். அதாவது தமிழில் மோனைன்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. ரெப்படேஷன். அலிட்ரேஷன் இஸ் நத்திங் பட் ரெப்படேஷன் ஆஃப் த சேம் லெட்டர். அதாவது லெட்டர் மட்டும் சேமாக வந்து ரிப்பீட் ஆகிட்டே வந்துச்சுன்னா அது ரெப்படேஷன் சொல்லுவோம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா அலிட்ரேஷன் சொல்லுவோம், மோனைன்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸ் அதாவது எந்த ஒரு லைன்லாம் கொடுத்துட்டு அந்த லைனில் இருக்க முதல் எழுத்து ஒரே மாதிரி வருது, அது வந்து அலிட்ரேஷன் சொல்லுவோம். இதில் இருக்கிற பார்த்தா ஸ்டான்ஸாக பாருங்கள். சயின்டிஸ்ட் சே த கெமிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருக்கிற பார்த்தா சேம் லெட்டர் ஐ மீன் சயின்டிஸ்ட் சே. அப்போ இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் இருக்க அலிட்ரேஷன் சயின்டிஸ்ட் சே. செகண்டில் பாருங்கள் இந்த டஸ் they leave behind. அப்போல்லாம் தி தே. அப்போ தீன்றது வரும், தேன்றது வந்து ஃபர்ஸ்ட்ல டிடி வந்து ஒரே மாதிரி இருக்கும். தேர்ட் லைனில் பாருங்கள் வித் ஏ டெய்ல்ஸ் தட் மெயில்ஸ் லாங். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தட்டுன்னு இருக்குது, அதே மாதிரி டெய்ல் ஐ மீன் டெய்ல் இருக்குது, தட் ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் லைன் வந்து சோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். இதில் வந்து சோ இருக்குது, ஸ்ட்ராங் எஸ்எஸ்ன்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி வருது. ஸோ அப்போ இந்த 4 லைன் இருக்கிற அலிட்ரேஷன் என்னென்னா சயின்டிஸ்ட் சே, தி தே, த தே, டெய்ல் தட், so strong. So alliteration is nothing but first letter I mean பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வந்ததுனாவே அது alliteration சொல்லுவோம். ஸோ எல்லா டைம்லையும் இந்த பார்த்தீங்கன்னா 3 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே மேக்ஸிமம் இருக்கும். ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம், alliteration இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அனஃபோரா. அனஃபோரா இஸ் நத்திங் பட் ரெப்படேஷன் ஆஃப் த சேம் வேர்ட்ஸ். ஐ மீன் லெட்டர் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது alliteration சொல்லுவாங்க. அதே வேர்ட்ஸ் வந்து சேமாக வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருந்ததுன்னா அது வந்து அனஃபோரா. ரெப்படேஷனும் போகலாம், நீங்கள் அனஃபோரான்னு போடுங்க. லுக் அட் தட். இந்த பர்டிகுலர் போயமில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அனஃபோரா என்னென்ன இருக்கும்? எ ஸ்பெக்டக்கல் ஆஃப் எ லைஃப் டைம், எ காமெடி இன் ஃபுல் பிளேட். ஒரு டவுட் இல்லை, ஏன்றத லெட்டராக தானே எடுக்கணும். ஏன் சார் ஏன்றத வேர்டாக கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஏன்ற எ ஸ்பெக்டக்கல் எ காமெடின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ற வேர்டு ரிப்பீட் ஆயிருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அனஃபோரான்னு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ கேனாட் சே.
I cannot say if this is true, I do not have the right. அப்போ இதில் ஐன்றது இண்டிவிஜுவல் லெட்டர் எனக்கு வேர்டாக கம்பேர் பண்ணால் ஐன்ற ஐ கேனாட் ஐ டோன்றது ஐன்ற வேர்டை மட்டும் தனியாக எடுத்தோம்னா அப்போ பார்த்தீங்கன்னா அனஃபோரா இஸ் நத்திங் பட் வேர்டு ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து அனஃபோரா. அப்போ ஐன்றது இருக்குது அனஃபோரா. ஸோ ரெண்டு அலிட்ரேஷனுக்கு அனஃபோராக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தான், ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். அலிட்ரேஷன்ன்றது சேம் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது அலிட்ரேஷனாக இருக்கும். அனஃபோரான்றது வேர்டு ஒரு டவுட் வரலாம். இப்போ ஏ கம்பேர் பண்ணுறீங்க, இது அலிட்ரேஷன் போகலாம். ஆனால் ஏவன்றதும் ஐன்றதும் வேர்டாக இண்டிகேட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஏ அண்ட் ஒருன்னு கம்பேர் பண்ணோம், ஐயின் நான் அப்போ வேர்டாக இண்டிகேட் பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் லைன்ஸில் என்ன இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனஃபோரா. ஸோ இது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், தட் இஸ் அசோனன்ஸ். அசோனன்ஸ் இஸ் நத்திங் பட் லிசன் ரெப்படேஷன் ஆஃப் த சிமிலர் வவல்ஸ் இன் த ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஆஃப் எ சக்சஸிவ் வேர்ட்ஸ். தட் மீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து அலிட்ரேஷன் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் வேர்டு ஒரே மாதிரி வந்து அது அனஃபோரான்னு சொல்கிறோம். அதே நெக்ஸ்ட் அசோனன்ஸ்ன்றது வவல்ஸ் வந்திருக்கிற வவல்ஸே ரிப்பீட் ஆகிருந்தால் அது வந்து அசோனன்ஸ் சொல்லணும். லுக் அட் த லைன், the outer ice is melting கொடுத்துரு. இதில் பாருங்க அவுட்டர் கம்பேர் பண்ணும்போது வந்து ஈன்ற வேர்டு வந்து டிஆர் இ கம்பேர், மெல்டிங்கில் கம்பேர் பண்ணும்போது இ அப்புறம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ ஈன்ற வந்து வவல்ஸ் வந்து ஏஇஐஒய் ரிப்பீட் ஆயிருந்தனால அது வந்து நம்ம அசோனன்ஸ். அண்ட் ஆல்சோ ஐஸ்னு ஐன்ற வேர்டு திருப்பி வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். அப்போ வந்து ஈஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அசோனன்ஸ். ஸோ அசோனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது வந்து அவங்க கொடுத்துருக்க லைனில் வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள், ஐ மீன் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்களை கம்பேர் பண்ணுவோம். வவல்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமாக வந்திருந்தது, அந்த வவல்ஸ் ரெப்படேஷனாக வந்திருந்தனாவே அது வந்து அசோனன்ஸ். ஸோ இது 3 கம்பேர் பண்ண அலிட்ரேஷனாக முதல் எழுத்து ஒன்றி வரணும், அனப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்டு ஒரே மாதிரி. அசோனன்ஸ்னா ஐ மீன் ரெப்படேஷன் ஆஃப் த லெட்டர் தான். அந்த ரெப்படேஷன் ஆஃப் த லெட்டர் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அது வந்து வவல்ஸாக இருக்கும், உயிரெழுத்துக்களாக இருந்துச்சுன்னா இது வந்து அசோனன்ஸ். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் புரிஞ்சு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஹைப்பர்போலி. ஹைப்பர்போலின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப மைனூட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவாங்க. ஹைப்பர்போலி இஸ் நத்திங் பட் a figure of speech using exaggeration சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் எம்பசைஸ் மோர், மேலும் மெருகேற்றி மேலும் உயர்த்தி சொல்லுதல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலி. அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா உயர்வு நவர்ச்சனின்னு சொல்லுவாங்க. உயர்வு நவர்ச்சினா மிகைப்படுத்தி கூறும் ஒரு அணி தான் வந்து உயர்வு நவர்ச்சின்னு சொல்லுவாங்க. லுக் அட் த எக்ஸாம்பிள். இதில் என்னென்ன ஹைப்பர்போலி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் அட்மாஸ்பியர் வில் ஷேக், அதாவது அட்மாஸ்பியர் நம்மளோட அந்த வளிமண்டல பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி வந்து மேலும் மிகைப்படுத்தி சொல்கிறோம். எதை அந்த காமெட் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன் மோர் ஹைப்பர்போலி இருக்கு என்னன்னா காசிங் த லேண்ட் டு குவாக். தட் மீன்ஸ் எர்த்குவாக்கே வந்துடும் அது பூமியில் வந்துச்சுன்னா. அப்போ இதை மேலும் வந்து பார்த்தா மிகைப்படுத்தி தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஐ நோ பெட்டர் ஸ்பெக்டாக்கல். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அதை விட அப்படின்றது வந்து எது, அதாவது நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஒரு கண்கவர் காட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு காமெட் இண்டிகேட் பண்ணுவேன். ஐ மீன் காமெட் இதில் கம்பேர் பண்ணுறதுனால. ஸோ ஹைப்பர்போலி இஸ் நத்திங் பட், அதாவது எக்ஸாகரேஷன் பண்ணுற மேலும் உயர்த்தி சொன்னோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலின்றது ஐ மீன் அட்ஜெக்டிவ் பார்ட்டில் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஹைப்பர்போலி. ஹைப்பர்போலி இஸ் நத்திங் பட் தமிழில் சொன்னால் உயர்வு நவர்ச்சி அப்படின்றத தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சிமிலி மெட்டாபர் பர்சானிஃபிகேஷன் கம்பேர் பண்ணோம். சிமிலி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். சிமிலினா லுக் அட் த கம்பேரிசன் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூசிங் த வேர்ட் சச் அஸ் லைக் சோ அஸ். அதாவது ஒரு லைனில் ஐ மீன் ஒரு கொடுத்துருக்க ஒரு பர்டிகுலர் லைனில் லைக் சோ ஆஸ் வந்திருக்குனாவே அது சிமிலி. ஐ மீன் வந்து தமிழ் என்ன சொல்லணும்னா ஓமை என்னன்னு சொல்லுவோம், போல புறைய மான கடுப்புன்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த கிளி போல பேசினா மயில் போல அப்படின்னு அது மாதிரி தான் லுக் அட் இந்த பர்டிகுலர் போயம் இருக்கிற பார்த்தீங்கன்னா சிமிலி பார்த்தீங்கன்னா சோ பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங். அந்த வலிமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வலிமையாக இருந்தது அது போல். அப்போ லைக் இதில் வந்து லைக் எதுவுமே இல்லை, ஆனால் இதுதான் லைக் தெரியும். லைக் அவர்ஸ் எங்களை போல், லைக் அவர்ஸ்ன்ற கம்பேர் பண்ண லைக் பியர்ஸ்ன்னு கம்பேர் பண்ண அந்த லைக் வந்து சிம்பிளி இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துரும். நெக்ஸ்ட் ஆஸ் இட் ட்ராவல்ஸ் ஆன் இட்ஸ் கோர்ஸ் சொல்லும் போது அப்போ ஸோ லைக் வந்துச்சுனாவே சிம்பிளின்றது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த பர்டிகுலர் 3 லைன் இருக்கிற வந்து சிம்பிளி பார்த்தீங்கன்னா ஸோ பவர்ஃபுல், லைக் அவர்ஸ், ஆஸ் இட் ட்ராவல்ஸ்ன்றது தான். அப்போ லைக் ஸோ ஆஸ் வந்துச்சுனாவே சிம்பிளின்றது எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா சிமிலி மெட்டாஃபார் பார்க்க போகிறோம். மெட்டாஃபார் பார்க்கறதுனா பர்சானிஃபிகேஷன் பார்த்தலாம். பர்சானிஃபிகேஷன்ன்றது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ கம்பேர் டு ஹியூமன் குவாலிட்டிஸ். அதாவது மனிதர்களோட சொன்னோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ பர்சானிஃபிகேஷன் இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால் ஒரு இன்டெரக்டாக ஒரு பர்சானிஃபிகேஷன் கொடுத்துருமா. ஆனால் பர்சானிஃபிகேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஸ்னோவி ஈவினிங் அந்த போயம் எடுக்கும் இருக்கிற ஒரு லைன் எடுத்துக்க போகிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக லுக் அட் மை லிட்டில் ஆஸ் மஸ்ட் திங்க் இட் கார். அதில் வந்து மஸ்ட் திங்க் யோசிக்கிற குணாதிசயம் யாருன்னு சொல்லுவோம், மனிதன். அப்போ இந்த லைனில் என்ன இருக்குது பர்சானிஃபிகேஷன். இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸ் ஐ மீன் இந்த பர்டிகுலர் போயம் இருக்க பர்சானிஃபிகேஷன் பண்ணால் இந்த டஸ் தே லீவ் பிகைன்ற லைனை வந்து பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷனாக கம்பேர் பண்ணலாம். ஏன்னா தேன்றது
அவர்கள் மனிதனோட குணாதிசயங்களாம் கம்பேர் பண்ணுற அந்த ஐ மீன் பார்த்தீங்கன்னா அந்த காமெட் வந்து மனிதர்களோட குணாதிசயங்களோட ஒப்பிட்டு சொன்னோம்னா பர்சானிஃபிகேஷனாக இண்டிகேஷன் பண்ணலான்றதுக்காக இந்த லைன் கொடுத்துருக்கோம். ஸோ பர்சானிஃபிகேஷன் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பர்டிகுலரான இந்த போயம்லையும் கொண்டு வரோம். ஸோ பர்சானிஃபிகேஷன் என்ன சொல்லணும்னா எமோஷனை குறிக்கிற மாதிரி ஐ மீன் நம்மளோட மன உணர்வுகளை குறிக்கிற மாதிரி சென்சேஷன், டிசையர், ஜெஸ்டர், ஸ்பீச், அதாவது நம்ம மனிதர்களோட ஒப்பிட்டு சொல்றது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் பர்சானிஃபிகேஷன். இந்த பர்டிகுலர் டூல் மை லிட்டில் ஆர்ஸ் மஸ்ட் திங்க் கம்பேர் பண்ணுறோம். இந்த டஸ் தே லீவ் பிகைன்ற கம்பேர் பண்ணுறதுல பர்சானிஃபிகேஷன். ஸோ சிங்கிள் லைனில் சிங்கிள் வேர்டில் பர்சானிஃபிகேஷன் கம்பேர் டு ஹியூமன் குவாலிட்டிஸ் மனிதர்களுடைய குணாதிசயங்களோட ஒப்பிட்டு சொன்னோம்னாவே அது வந்து பர்சானிஃபிகேஷன். வாங்க நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஃபைனல் ஃபிகர் ஆஃப் மெட்டாஃபர். மெட்டாஃபர் வந்து உருவகணின்னு சொல்லுவோம் தமிழ்ல. மெட்டாஃபர் இஸ் நத்திங் பட் கம்பேரிசன் பிட்வீன் டூ டிஃபரண்ட் திங்ஸ் வித்தவுட் யூசிங் த வேர்ட்ஸ் லைக் சோ ஆஸ். தட் மீன்ஸ் டூ டிஃபரண்ட் திங்ஸ் தான் கம்பேர் பண்ணுவோம். அதாவது லைக் சோ ஆஸ் வந்து வரலனாவே இது வந்து மெட்டாஃபர் சொல்லுவோம். லுக் அட் த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபாஸ்டர் தேன் எ சீட்டா. இங்க வந்து வேகமா ஓடுறது வந்து அது வந்து அந்த காமெட் எதோட கம்பேர் சீட்டாவோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறோம். புலி ஃபேமிலியோட பார்த்தா சீட்டாவோட கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிக்கர் தென் மவுண்டைன். அப்போ இதை வந்து எதோட உருவகப்படுத்துகிறோம் மவுண்டைன். ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பண்ண சீட்டாவோட உருவகப்படுத்துறோம். செகண்ட் மவுண்டைன் மலைப்பகுதியோட உருவகப்படுத்தி சொல்கிறதுனால இந்த டூ லைன் என்ன இருக்குது மெட்டாபார். ஸோ சிமிலிக்கு மெட்டாபாருக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. சிமிலினா நம்ம லைக் ஸோ ஆஸ் சிமிலின்னு சொல்லுவோம். மெட்டாபார் அந்த லைக் ஸோ ஆஸ் வரலனாவே வந்து மெட்டாபார் கம்பேர். லுக் அட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. சிமிலின்னு சொல்லும் போது தான் சி இஸ் லைக் ஏ லைனஸ் அப்படின்னு சொல்கிறது. அவள் வந்து பார்த்தா ஒரு பெண் சிங்கம் போன்றவள் அப்படின்னு கம்பேர் பண்ண சிமிலி. ஷீ இஸ் லைனஸ் அவள் பெண் சிங்கம் அப்படின்னு. அப்போ ஸோ லைக்கே அப்படின்னு கம்பேர் பண்ணணும் அது வந்து பார்த்தா சிமிலி. அந்த லைக் ஸோ ஆஸ் வரலனாவே அது வந்து மெட்டாபர். ஸோ மெட்டாபர்ன்றது என்னன்னா நல்லா கணும் உருவகப்படுத்தி சொல்றது எல்லாமே மெட்டாபர். ஸோ இதில் ஃபாஸ்டர் தென் சீட்டா பிக்கர் தென் மவுண்டைன் தான் மெட்டாபர். ஸோ இதில் பார்த்தா 9 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுமே உங்களுக்கு ரொம்ப 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 எளிமையாக இருந்திருக்கும். வாங்க நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலரான வீடியோவில் என்னென்ன பார்த்தோம். முதல்ல காமெட் அப்படின்னா என்னன்னு வால் நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம். ஸோ இது எங்க இருந்தெல்லாம் வருது ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. முதல்ல ஸ்கை ஹெவன்லேருந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரொம்ப வேகமாக வருதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அப்படி வர்ற அந்த பர்டிகுலரான ஐ மீன் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த காமெட் வந்து என்னென்ன வரும் அதோட வேகம் வந்து சீட்டாவோட வேகமாக வரும். மவுண்டைனோட ரொம்ப பெருதாக இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஸ்டான்ஸில் ஒரு இண்டிகேஷன் பண்ணோம். தேர்ட் ஸ்டான்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணோம் ஜஸ்ட் ரீகால் பண்ணி பாருங்க. தேர்ட் ஸ்டான்ஸோட இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் பாருங்க. என்னன்னா அது ரொம்ப வேகமாக வரும். அவுட்டர் பார்ட்டில் உரிக்கிறோம். அதனால அதுக்கு நல்ல டஸ்ட் பார்ட்டிகல்லாம் வரும்னு சொல்லிட்டு ஐ மீன் பார்த்தீங்கன்னா காசி இந்த வேப்பர்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா அப்படி வேகமாக வர்ற அந்த காமெட் அந்த வால் நட்சத்திரம் பூமியில் வந்ததுன்னா இந்த அட்மாஸ்பியரே வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகிரும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் அதிர்ச்சி அலைகள் உருவாகும். அதனால் நிலநடுக்கெல்லாம் வரும்னு பண்ண. ஃபிஃப்த் ஸ்டான்ஸில் என்ன பண்ணால் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. என்ன சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல் அது பின்னால் டஸ்ட் பார்ட்டிகல் மனிதர்கள் உருவாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் போயிட் மைண்டில் தான் நான் அதை உண்மையாக சொல்லலை, நான் உறுதியாக சொல்லலை, இப்படி நடந்திருக்கலாம். ஆனால் என்ன தான் காமெட் பேசுனா காமெட் வந்து பார்க்கறது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சின்னு சொன்னார். ஸோ இதுதான் இந்த போயம். இது மட்டும் இல்லை இந்த போயம் முடிஞ்சது. இந்த போயம் இருக்க 9 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. ரைமிங் வேர்ட், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன், அனஃபோரா, அசோனன்ஸ், சிமிலி, மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன், ஹைபர்போலி. ஸோ இது எல்லா 9 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் ஷார்ட்கட் கொடுத்து உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC. தேங்க்யூ ஃபார் those who are subscribing, those who are like our video, those who are share our video. So thank you one and all to each and everyone who are still supporting to our channel. Okay, thank you. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ.